And then 25 paper, 25 paper. வருமானக்கு ரெடிங்கோ. வருமானக்கு ரெடிங்கோ. ஒரு பக்கம் ஃபுல்லா. மூலதன கணக்கு அடிங்கோ. 10 பேரு 4 பேருக்கு. நடைமுறை கணக்கு அடிங்கோ. 10 பேரு 4 பேரு. 10 பேருக்கு 4 பேரு. ஃபீஸ் காசு இன்னும் பே பண்ணாக்க கட்டி முடிச்சுக்கொள்ளுங்க.
அதே போலங்க ஆலன் சீலன் பங்குடைமையின் ஆலன் சீலன் டிலான் எழில் பங்குடைமையின் ஒரு காலம் பாறையில ஒரு காலம் சேர்றது இந்த முறை பேப்பர் ரெண்டு பேர் சேர்ந்து ஆலன் சீலன் டிலான் எழில் பங்குடைமையின் 11/3/2025 முடிவடைந்த வேடத்துக்கான வருமானம் முடிவடைந்த வேடத்துக்கான வருமானம் விற்பனை வருவாய் களி விற்பனை கிரியா விற்பனை வருவாய் களி விற்பனை கிரியா மொத்த லாபம் விற்பனை வருவாய் விற்பனை கிரியா மொத்த லாபம் கூட்டு ஏனைய வருமானம் ரெண்டு வரி வந்து களி செலவு அவங்களோட வேலை செலவுல பயன்படுத்துன்னு சொன்னான் களி செலவு செலவுக்குள்ள ஒரு 2 வரி வட்டி களி மூலன வட்டி பாலன் சீலன் டிலான் எழில் பங்கா சம்பளம் பாலன் சீலன் டிலான் எழில் லாபம் பாலன் சீலன் டிலான் எழில் பாலன் சீலன் டிலான் எழில் பங்காள மூல கணக்கு வேலை மூசர் வெட்டி பாலன் சீலன் டிலான் எழில் பாலன் சீலன் டிலான் எழில் மீதி வந்த செலவைங்க மூலதனம் 4000 மூலதனம் 4000 பங்காள நடைமுறை கணக்கு பாலன் சீலன் டிலான் எழில் பாலன் சீலன் டிலான் எழில் செலவைங்க நடைமுறை கணக்கு 600 400 Thanks. அபிவாசி பாலன் சீலன் ஆகியோர் சில்லறை வணிகம் ஒன்றின் பங்காளர்களாக இருந்தனர். அவர்கள் லாபங்களையும் நட்டங்களையும் சமனாக பகிர்ந்தனர். இப்பங்காளர்கள் 1/4/2024 டிலான் மற்றும் எழில் ஆகியோர் இருவரையும் புதிய பங்காளர்களாக இணைத்துக் கொண்டு வணிகத்தை முன்னேற்றுவதற்கு இணங்கினர். புதிய பங்குடைமையின் ஒப்பந்தத்தின் விதிமுறைகள் பின்வருமாறு: பாலன் சீலன் டிலான் எழில் ஆகியோருக்கிடையில் லாபங்களும் நட்டங்களும் முறையே 2/2 1/1 என பகிரப்படும். பங்காளர்கள் வருட இறுதியிலுள்ள மூலதன கணக்கு மீதிகள் மீது லாபம் 2/2 வருட இறுதியிலுள்ள மூலதன கணக்கு விட நன்மை கீழாகி மூலதன மீதிக்கு 10% வட்டி
ஒவ்வொரு பங்காயும் மேடம் சம்பளம் 1000 ரூபாய்கள். இது காசா செலுத்துவதன் மூலமோ வணிகத்தின் வியாபார பகுதியில் வழங்குவதன் மூலமோ கொடுத்து தீர்க்கப்படலாம். சம்பளம் 1200, 1200, 1200, 1200. லாபம் என்ற பயிரனுக்கு வரும் என்றால் பங்காளமுறை செய்யலாமே. 1100, 1100, 1100, 1100. சரி, இந்த ஒப்பந்தத்தில் உலகப்படா விடயங்கள் 1890ஆம் ஆண்டு பங்குனச்சத்தின் ஏற்பாடுகள் பிறகு இணங்கின. ஒப்பந்தத்தில் குறிக்கப்படாட்டி 24ஆம் பிரிவை பின்பற்ற மேலதோல் முதலாவது 1/24 நிலான் எழில் ஆகியோர் கொண்டு வரப்பட சொத்துக்கள் 2019ஆம் ஆண்டு விபலையை மாத்தினார். தனித்தனியா பதிவு சொன்னார். காணி நிலான் 3000 எழில் டேஸ் மூலக கணக்கில் செலவை போல் தெரியுதாவே. போல் தெரியுதா? ஓம் சார். ஓம் சார். அது இருப்போ விற்கிறதுக்கு விருப்ப கொண்டு வெளியே 4000 இந்த மூலக கணக்கில் செலவை போலும் தனித்தனியாவே காசு 2000 ஆயிரம். புதியவங்க 20,000 கொண்டோட காசு வெளிநாடு கொண்டோட வியாபார இருப்பு மட்டுமே புத்தகங்களை பதியப்பட்டு இலான கூட காணி புத்தகம் பரிசீலப்படவில்லை. இலான கொடுக்கப்பட்ட காணியானது வணிகத்தின் பார திரும்ப பயன்படுத்தப்பட வெளிநாடு கொடுக்கப்பட்ட இருப்பானது விற்பனைக்காக காட்சி அறைக்கு எடுத்து செல்லப்பட்டது. புதிய பங்கா சேர்த்துக் கொள்ளப்பட்ட திகதியில் பங்குடைமை நன்மைப்பு 2004 மதிப்பிடப்படுகிறது. எதிர்வாட்சியிலாக மூலக கணக்கில் மேற்கொள்ளப்பட அடையாள வீதம் சமன் புதிய வீதம் 2க்கு 2 கொண்டு நன்மை பழைய 2400 சமனா பிரித்த 1200, 1200 நன்மை இப்ப மூலக கணக்கில் செலவை தூக்கி வரவைங்கோ. நன்மை இப்ப 2க்கு 2 கொண்டு 2 2 4 2 6 2400 6 பிரிச்சா 6 4 400 2000 பிரிக்கிறார் 800 800 400 400. இதே பதிவு தெரியாம இருக்கு. பழமையா ஒரு ஆட்சி எடுத்து 2 சேர்ந்து குழம்பத்து நான் எக்ஸாம் கொள்ள நான் குழம்புவான் 1100 சமயம் தூக்கி வர கோணம் 800 800 400 400. இவ்விடத்தில் பங்காக சம்பள கொடுப்பனவுகள் காசா செலுத்தியது தூக்கி வரவேங்கோ. செலுத்திய சம்பளம் 1200, 800, 500, 400. 1200, 800, 500, 400. சார், ஓ டிலானுடையினால கொண்டு வரப்பட்ட காசு தான் 2000 ஆயிரம் மாறி போட்டிருக்கீங்க. என்ன பேர்? டிலானாலையும் வெளிநாளையும் கொண்டு வரப்பட்ட காசு தான் 2000 ஆயிரம் மாறி முன்னுக்கு போட்டுக்கீங்க. ஓகே. யாரு சரியாடா? ஓ சரி. டிலானா கொண்ட காசு மாறி 2 பேரும் போட்டு டிலானுக்கு 2000 வெளியிலுக்கு 1000. அதன் வியாபார பொருட்களால் தீர்க்கப்பட்டது
காசாட்சியர் சம்பளம் 1200 500 நாளும் பொருட்களால் தீர்க்கப்பட்டது பொருள் பற்றி இப்போ 2 பேருக்கும் இல்லை 200 நூறு சார் ஓ செலுத்திய சம்பளத்தை சேர்த்தே பதியலாதா பொருட்களா செலுத்தினா தனித்தனியா போடுறதா மார்க்ஸ் கொடுப்பா ஓகே சார் தனித்தனியா போடுறதா மார்க்ஸ் கொடுக்கும் தனித்தனியா பாரு பங்காள் காசாட்சியர் சம்பளம் நிர்வாகத்திற்கு பதியப்பட்டுள்ளன சம்பளத்தில் வழங்கிய பொருட்களை பதிவு எதுவும் செய்யல பொறுப்பேற்று மேல அப்ப நிர்வாகத்திற்கு இருக்கு நிர்வாகத்தில பரிசு மீது எவ்வளவு இருக்கு 8000 இந்த 8000 1200 2000 2000 நான் 2000 காடு போட வேணாம் காடு 8000 2000 காடு ஒரு பத்து 200 100 300 விற்பனைக்கிரியை நானே கழிச்சிருக்கணும் கழிக்காட்டி விற்பனைக்கிரியா கூடி உடனே கூடி விற்பனைக்கிரியா கூடி இருக்கும் பொருட்காட்சி விற்பனைக்கிரியா தான் கழிப்போம் பழமையா வாரசமையா இறுதி இருப்பாளர் 31/3/2025 கிடையக்கூடிய பகுதியை இருப்பின் அடைப்பு கண்ணால பார்த்துதான் இருப்படுத்துக்கலாம் கட்டின பொருட்கள் இருக்கா எல்லா விவரம் சொல்லியிருப்பான் இலான் வணிகத்துக்கு கொடுத்த காணியை சொந்த பணம் 50,000 ரூபாய் பயன்படுத்தி துப்புரவு செய்தார் சிலா புத்தகங்கள் பதியப்படவில்லை காணி துப்புரவு 50 யாரு கொடுக்கணும் இலானு காணி துப்புரவு இலானுக்கு மட்டும் சொல்லாதீங்க 50 காணி துப்புரவு செய்தால் 50 இலானு கணக்கு செலவாயிருக்கு இந்தியாவில் நடத்தப்பட்ட முகாமைத்துவ பயிற்சி நிகழ்ச்சிக்கு சீலன் அனுப்பப்பட்டிருந்தார் இந்த பயிற்சியுடன் தொடர்புடைய முழு கிரியமாய் 300 சீலன் தனிப்பணி அவரால் செலவிடப்பட்டது பங்காளி தொகை அவருக்கு மீள செலுத்த இணங்கியோட அதனை பங்குடைய செலவா எவ்வளவு இணங்கினார் உடனே போடுங்க முகாமைத்துவ பயிற்சி செய்யலாம் 300 செலவா காட்டுங்க முகாமைத்துவ பயிற்சி செய்யலாம் ஒன்று கடம்பளைக்கிறாங்க முகாமைத்துவ பயிற்சியாவே சீரழிக்க 300 முகாமைத்துவ பயிற்சியாவே சீரழிக்க 300 சீரழிக்க 300 இவ்விடத்தில் பங்குடைமையான தீக்காப்பி தானே கண்ணமாக 100 செலுத்தியது இத்தொகை நிர்வாகத்திற்கு இருக்கா இக்காப்பி கண்ணமா வெளிநேரம் வீடுக்கு தீக்காப்பி செலுத்திய 20,000 நேரடியை பார்த்தா பங்குடைமை இத்தொகை அவரிடத்து மீள பெற்றுக்கொள்ள தீர்மானித்தார் தீக்காப்பி வீட்டு தீக்காப்பி வீட்டு தீக்காப்பி வெளிநாளைக்கு 20 வீட்டு தீக்காப்பி 20 120 20 கூட காட்டிட்டான் 100 தான் சேர்க்கணும் மொத்தமா நிர்வாக செலவு இருக்கு நிர்வாக செலவு 20 கழிக்கிறது நிர்வாக செலவு 20 கழிச்சிடும் 120 20,000 கூட 100 இருக்கலாம் வெளிநேண்ட வீட்டு தீக்காப்பி வெளிநேண்ட இடமலை கணக்குல வரவாய் அஷ்டம் என்ன பேப்பர் 25 விற்பனை வருமானம் அடிச்சனி வாங்கும் 30,000 விற்பனை கிரியம் 7,700 விற்பனை கிரியம் 7,700 நிர்வாக செலவு நிர்வாக செலவு 8,000 3,000 கழிச்சா 5,000 5,080 நிர்வாக செலவு 5,080 தனி சரியா
சரியா? ஓம் சார். விநியோகம் மற்றும் பதினோரு விநியோகம் மற்றும் மேலு செலவு 3000. விநியோகம் மற்றும் மேலு செலவு 3000. விநியோகம் மற்றும் மேலு செலவு 3000. காசு தேவையில்லை, இருப்பு தேவையில்லை, ஒன்று சேமி தேவையில்லை. ஆளுநர் வழங்கப்படும் கடன் 2000. கடனுக்குரிய வட்டியை சொல்லாட்டி 1890 படி 5 வீதம் தொடக்கத்தில் இருக்கிறபடியால 2000க்கு 5 வீதம் தான் 100. கடன் வட்டி பாலன் 100. கடன் வட்டி பாலன் 100. அவை நடைமுறை பயன்படுத்த செலவை கடன் வட்டி பாலன் 100. நடைமுறை கடன் சரி, மூலதன கடன் சரி, நிலானா கொண்டு காசு சரி, வெளிநா கொண்டு காசு சரி, வெளிநா கொண்டு வியாபாரம் இருக்கு சரி. சரி, மூலதன கடன் கூடி சொல்லுங்க. 10 வட்டி கொள்ள சரி. மூலதனமே கூடி சொல்லுங்க. நிதிநிலைமை கூட கேட்கிறேன். மூலதன கடன் கூட்டும். இது 5200, 5200, 4400. சார் ஓ, சார் இந்த 4வதுல இந்த பங்காளருக்கு காசாக செலுத்திய நடைமுறை கணக்குலையா பதினீங்க? எங்களே பங்காளருக்கு காசாக செலுத்திய செலுத்திய சம்பளம் வந்து வைக்கணும். நம்ம வரதான் வைக்கணும். ஓகே சார். அடுத்த ஆளுக்கு 5200, அது 4400. 5000, 4600. 5000, 4600. இந்தியாவில் இறுதியில ஆரம்பத்துல பங்காளி சேர்ந்தால் நன்மை பற்றி ஈராக்கி வர மூலதனம் மீதிக்குத்தான் நீங்க வட்டி வாங்க. 4400 10 பார்த்தா 440, 440, 460, 460. லாபட பயிரனுக்கு வர வேண்டாம். பங்காளமை தேவை மூலதனம் 440, 440, 460, 460. இனி வருமாறு கொடுங்க. சார், ஓ, இதுல பங்காளர் ஆரம்பத்துல சேர்ந்தபடியா தானே இறுதியா வந்த மூலதன மீதிக்கு வட்டி பாக்குறோம். ஓ, ஓகே சார். புண்ண சொல்லு. மொத்த லாபம் 22,300. செலவு மொத்தம் கழிச்சால்
வலசலாம் மொத்தம் வழங்கிய பொருட்களும் எல்லாம் மொத்தம் எவ்வளவு 2530. 2530. கழிச்சா தெரியலாம் 13,770. 2530 கழிச்சா தெரியலாம் 13,770. 1770 லட்சத்து எவ்வளவு 1,800. 1500 என்ன பண்ண 4500 மொத்தம் 6600 கழியும் கழிச்சா எவ்வளவு 7,170. 7170 ரெண்டுக்கு ஒன்றுக்கு ஒன்று பிரியும் ரெண்டுக்கு ஒன்றுக்கு ஒன்று பிரியும் பிரிச்சா சொல்லுவா ரெண்டு பக்கம் எவ்வளவு 2,390. 2390 2390 அடுத்த ஆளுக்கு 1,140. 1195 ஓ 1195 சரியானே லாபம் 2390 2390 1195 1195 1195
பேலன்ஸ் எவ்வளோடா? போட்டுக்கோ பேலன்ஸ் 4730. 4730. 730. 4730. 3530. 4730. എണ്ണൂറ് കളിച്ചാൽ 3930. 3930. അടുത്ത ബാലൻസ് 2905. 905. ഏഴ് 2205. 2855. 2855. 5 രൂപ കളിച്ചാൽ 2330. അഭി என்னென்ன பாஸ்வேர்ட் செய்யறாங்க? 24003 செய்யணுமா? இல்ல சார். 24 செய்யலையா? இல்ல 19, 20, 25 செஞ்சிருக்கோம். 24 செய்யல. செய்யல சார். எப்படியே சொல்லி போட 24 சியா பண்ணுங்க. சியா பண்ணலாமா? நாளை இல்ல கம்பெனி சார். ஸ்டார்ட். ஏன் கனி சியா பண்ணு. கம்பெனி ஸ்டார்ட் நாளைக்கு. ஓகே சார். நாளை கம்பெனி ஸ்டார்ட். எல்லாரும் 5:55க்கு ரெடியா இருக்கணும். நித்திரையோட விளம்புங்க. 5:30க்கு விளம்பிடணும். நாளை கம்பெனி ஸ்டார்ட். கியூட் உங்களுக்கு அனுப்பிட்டேன் குரூப்ல. வேற ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க. கியூட் யாரையும் பயிரா நாளைக்கு ரிலீவ் பண்ணிக்கணும். கியூட் சியா பண்ணும். 2024 பாஸ்வேர்ட் எல்லாம் பாஸ்வேர்ட் புக்கை வேணுங்க புதுசு. எல்லாம் பிரிண்ட் எடுங்க. 5ஆம் ஆனா கிரீடு அப்படி சொல்லும். பாலன், சீலன், டிலான், எழில் பங்குடைமையின் 31/3/2025 முடிவடைந்த வருடத்திற்கான வருமான கூற்று. விற்பனை 30,000, விற்பனை கிரயம் 7,700, மொத்த லாபம் 22,300. செலவுகளுக்கு காணி துப்புரவு 50, முகாமை பயிற்சி 300, நிர்வாக செலவு 5,080, கடன் வட்டி 100, விநியோக ஏனைய செலவுகள் 3,000, மொத்த செலவு 8,530, தேறிய லாபம் 13,770. களி மூலதன வட்டி. பாலன் 440, சீலன் 440, டிலான் 460, எழில் 460. மூலதன வட்டி மொத்தம் 1,800. சம்பளம் பாலன் 1,200, சீலன் 1,200, டிலான் 1,200, எழில் 1,200. சம்பளம் மொத்தம் 4,800. லாப பங்கு 7,170. பாலனுக்கு 2,390, சீலனுக்கு 2,390, டிலான் 1,195, எழில் 1,195. பங்காளர் மூலதன கணக்கு. செலவு பக்கத்துல மீதி வந்தது பாலன் 4,000, சீலன் 4,000, காணி டிலான் 3,000, வியாபார இருப்பு எழில் 4,000, காசு டிலான் 2,000, எழில் 1,000,
நன்மதிப்பு பாலன் 1200, சீலன் 1200. வரவு பக்கத்துல நன்மதிப்பு பாலன் 800, சீலன் 800, டிலான் 400, எழில் 400. பேலன்ஸ் பண்ணா பாலனுக்கு 5200, மீதி சென்ற மீதி வந்தது 4400. சீலனுக்கு 5200, மீதி சென்ற மீதி வந்தது 4400. டிலான் 5000, மீதி சென்ற மீதி வந்தது 4600. எழில் 5000, மீதி சென்ற மீதி வந்தது 4600. பங்காளர் நடைமுறை கணக்கு பங்காளர் நடைமுறை கணக்கு செலவு பக்கத்துல மீதி வந்தது பாலன் 600, சீலன் 400. சம்பளம் பாலன் 1200, சீலன் 1200, டிலான் 1200, எழில் 1200. துப்புரவு பணி வந்து டிலான் 50, முகாமை பயிற்சி சீலன் 300, கடன் வட்டி பாலன் 100, மூலதன வட்டி பாலன் 440, சீலன் 440, டிலான் 460, எழில் 460. லாபம் பாலன் 2390, சீலன் 2390, டிலான் 1195, எழில் 1195. வரவு பக்கத்துல இருப்பு பற்று வந்து டிலான் 200, எழில் 100. காசு பற்று பாலன் 1200, சீலன் 800, டிலான் 500, எழில் 400. தீக்காப்புறுதி எழில் 20. பேலன்ஸ் பண்ணா பாலன் 4730, மீதி சென்ற மீதி வந்தது